Hi friends, another motivational video from Basmati. I saw one very inspiring video, so I thought உங்களோடலாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய சூழ்நிலைகளையும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம யாரோடு இருக்கோமோ, நம்ம என்ன விஷயங்களை நம்ம உள்ளே எடுத்துக்கிறோமோ அதன்படி தான் நம்ம உருவாக்கப்படுறோம். isn't it? கஷ்டமான நேரங்களில் அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கோம், அந்த நேரத்தில் நம்ம எதோடு போய் சேர்றோம், how we behaved in this life, அதன்படி தான் நம்ம உருவாக்கப்படுறோம். இப்போ இந்த இன்ஸ்பைரிங் வீடியோ நான் ஒன்று பார்த்தேன் யூடியூப்பில். how you can be the survival at the fittest. It is about mountain goats. Mountain goats it almost resides in mountains like Himalayas and the mari heightened mountains la da இந்த மாதிரி mountain goats இருக்குது. இந்த வீடியோஸ்லாம் எடுத்திருக்கிறது all westerners. அவங்க தானே ரொம்பவே adventurous. அவங்க தான் போய் இந்த மாதிரியான ரொம்ப ஒரு க்ரூஷியல் பிளேசஸ்லாம் போய் இந்த மவுண்டன் கோட்ஸினுடைய அப்சல்யூட் லிவிங் என்னங்கிறத காமிக்கிறாங்க. மவுண்டன் கோட்ஸ்லேயே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு ஆடில் என்ன அப்படியான ஒரு அதிசயத்தக்க விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், தேர் இஸ். தீஸ் மவுண்டன் கோட்ஸ் தே ஆல் லிவ் இன் very tall height mountains, very in 2000 feet, 3000 feet, 5000 feet மவுண்டன்ஸில் தான் அது வாழறது. ஒரு பிடிமானம் இல்லாத மலைகளாக இருக்குது. நம்ம மனிதர்களால் ஏற முடியாத மலைகள் அது. இட் இஸ் நாட் ராக் மவுண்டன்ஸ் ஆல்சோ, இட் இஸ் ஆல் மினரல் மவுண்டன்ஸ். நம்ம போய் பிடிச்சி ஏறணுன்னா பொடியாக கொட்டும், நம்ம வழுக்கி விழுந்துருவோம். பட் இதுக ஈஸியாக ஏறுறது. அதனுடைய காலினுடைய அமைப்பு, they have learned to live in that slippery mountains. And ஒரு மவுண்டன்லேருந்து இன்னொரு மவுண்டன் போகிறதுக்கு கீழே இறங்கி இன்னொரு மலைக்கு அது ஏறுறது இல்லை. வாட் இஸ் வெரி அமேசிங் இஸ், இந்த 2000 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற மவுண்டன்ஸில் ஒரு மவுண்டன்லேருந்து இன்னொரு மவுண்டன் டாப்புக்கு அது குதிக்கிறது. அட் டைம்ஸ் அது குதிக்கிறத பார்க்கும்பொழுது அதுக்கு ஏதாவது ஃபெதர்ஸ் இருக்கா, ரெக்கை இருக்கான்னு நம்ம கண்ணு கொடுத்து பார்க்குறோம். பட் அது அந்த மாதிரி மலைகள் உச்சியிலேருந்து குதிச்சு அதனுடைய வாழ்க்கையினுடைய இயற்கையே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த கஷ்டங்கள்லேயே அதை சர்வைவ் பண்ணி கூட்டமாக அந்த ஆடுகள் வாழறது. அந்த ராக் அந்த மலைகளில் இருக்கிற ஒரு வித சால்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது மலையில். அந்த சால்ட்டையும் போய் அது எடுத்து சாப்பிட்றது. இதில் என்னது ரொம்ப கஷ்டமான விஷயம் கேட்டிங்கன்னா, அந்த 3000 5000 ஃபீட்டில் அது குதிச்சுட்டு இருக்கும்போதே லெப்பர்ட்ஸ், டைகர்ஸ் இது எல்லாமே அதை இறை ஆக்கிக்கிறதுக்கு பார்க்கறது. அப்போது அதுக்கு அந்த குதிக்கும் போதே அது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட தன்னோட ஹார்ன்ஸை வச்சு அந்த புலியை தட்டி விடுறது. 98% 95% கண்டிப்பாக ஹூ வின்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மவுண்டன் கோட்ஸ் தான் வின் பண்ணுறது. அண்ட் வாட் இஸ் மோர் பியூட்டியஸ், அ மதர் இஸ் ஆல்வேஸ் தேர் டு சேவ் அ சைல்டுங்கிற மாதிரி தன்னோட குட்டியை தன் முதுகில் சுமந்துண்டு இந்த 2000-3000 ஃபீட்டில் இருக்கிற இந்த மலை உச்சியை போய் குதிச்சுக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கை போராட்டத்தோட இந்த கோட்ஸ் வெரி மச் ஸ்ட்ராங். அது பார்க்கும்போது ஒரு சிங்கமோ புலியோ அதை அப்ரோச் பண்ணும்போது அது தன் இடத்த விட்டு நவர்றதே இல்லை. அது ஓடுறதும் கிடையாது, கம்வாட் மீன் அப்படியே நிற்கிறது. அது கிட்ட வந்தோன்னே இட் டிசைட்ஸ் வாட் இட் ஷுட் டூ. இட் ஆல்வேஸ் யூசஸ் இட்ஸ் ஹார்ன் அண்ட் இட் டேப்ஸ் ஆஃப். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், த நேச்சர் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ அதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுட்டேன் அப்படின்னு கேட்டால்,
இவ்வளவு ஒரு சௌரியமான வாழ்க்கையை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, எந்தவித கஷ்டமும் இல்லாமல். ஒரு இத்தனை 24 மணி நேரம் ஒரு எதிர்ப்போடு இருந்து இந்த மாதிரியான ஆடுகள் வாழும்போது, பட் கண்டிப்பாக அந்த ஆடுகள், there's one type of goat is called ibex. It also resides in these type of mountains. அதுக்கெல்லாம் ஏதோ சம் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கண்டிப்பாக இருக்குது, தெய்வ ஆற்றல் அந்த ஆடுகள்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. இல்லைன்னா நீங்கள் அதுக்கு ஏறுற மவுண்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன்இமேஜினபிள். இட் இஸ் அன்இமேஜினபிள். நம்ம ட்ரெக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஹுக்ஸ் எல்லாம் போட்டு கூட நம்ம அந்த மாதிரி மலைகளில் ஏறுறதுக்கு சான்ஸே கிடையாது, அப்படி இருக்குது. பிகாஸ் வீடியோகிராஃப் பண்ணவங்கெல்லாம் கூட மலைகளில் அவங்க ஹெலிகாப்டரில் தான் தே ஆர் கெட்டிங் டவுன் டு த மவுண்டன்ஸ் அண்ட் தே ஆர் அட் டைம்ஸ் சேவிங் தீஸ் கோட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிரம காலத்தில், சிரமமான ஒரு வாழ்க்கையில் ஆடுகள் வாழ முடியும்னா, நம்மளுடைய கஷ்டங்களில் நம்மளை ஒரு 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 இரும்பாக நம்ம உருவகப்படுத்திக்க முடியாதா? கண்டிப்பாக முடியும். என்ன வேணாலும், கம் வாட் மே, எது வேணாலும் வரட்டுமே, ஐ வில் பி ஏபிள் டு ஃபேஸ் இட், ஐ வில் ஃபேஸ் இட் அப்படிங்கிற ஒரு மனோதைரியத்தை ஒவ்வொரு மனிதனும் தன்னுள் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்கிறது தான் என்னுடைய நிர்ணயம். இந்த மாதிரியான ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் பார்த்தது. ஸோ வித் திஸ் பாசிட்டிவ் தாட் ஐ லீவ் யூ திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.